ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரும்பவும் உங்களை சந்திக்க, உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த மேலான கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு ஆமீன் ஒரு சில வேத வசனங்களை ஆமீன் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்திற்காக மனிதர்கள் மேல் சாத்தானுடைய செயல்பாடுகள், மனிதர்கள் மேல் சாத்தானுடைய செயல்பாடுகள். இந்த உலகத்திலே ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தானுடைய செயல்பாடுகள் பயங்கரமானவைகளாய் இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டவர்கள் அநேகர், அறிந்து கொள்ளாதவர்கள் பலர். ஆமேன். சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் சாத்தான் சிலருடைய வாழ்விலை கொண்டு போட்டு தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் அல்லது ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆமேன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில கிரியைகளை கொண்டு போட்டு தேவ கோபத்திற்கு உள்ளாக அவர்களை மாற்றுகிறார்கள். காரணம் ஆமேன் ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு அவனுடைய பலவீனம் என்ன என்பதை அந்த மனிதனை விட பிசாசானவன் நன்கு அறிந்திருக்கிறான். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஆமேன் ஸ்தோத்திரம், நமக்காக கிறிஸ்து இன்றும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சில நேரங்களில் நாம் தவறும் போது ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமேன் ஸ்தோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு பிதாவினிடத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசுடைய சூழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் என்னென்ன செய்து யாரை எப்படியெல்லாம் மயக்கி எப்படியெல்லாம் தன்வசம் இழுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலே வாசிக்கும் போது சாத்தான் யூதாசுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுனாலே ஆமீன் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்த அந்த ஆமீன் ஸ்தோத்திரம் நட்பை அல்லது அந்த அன்பை வெறுத்து அவரை காட்டி கொடுக்க துணிந்தான். ஆமீன் ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நம்முடைய இருதயத்திலும் பிசாசானவன் சில கடினங்களை கொண்டு போடும்போது, சில பாவங்களை துர்ச்சிந்தனைகளை கொண்டு போடும்போது தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. நாம் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகள் அல்லவே. நாம் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடிலே யாருடைய செயல்பாடு வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நான் நினைப்போம், ஆமென் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பிசாசு செயல்பட மாட்டான், ஆமென் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பிசாசு கொட்டிக்கொள்ள மாட்டான்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆமென் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணங்களை குறித்து சீடர்களோடு பேசும்போது ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை தனித்து கொண்டு ஆமென் அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ ஆமென் நினைத்து கொண்டிருக்கிறாய், நானோ பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆமென் பிசாசை கடிந்து கொள்வதை நாம் காண முடியும். இயேசுடைய சீடர்களுக்குள்ளே பிசாசு கிரியை செய்தானேயானால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய சீடர்களையே சில நேரங்களில் தவறுகளை செய்வதற்கு தூண்டினானேயானால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஒரு இடத்திலே சொல்லுவார், ஆமென் சில சீடர்கள் உலகத்தினுடைய மயக்கத்தினால் மாயமற்ற உபதேசத்திற்கு சாத்தானுடைய உபதேசத்திற்குள் விழுந்து விட்டார்கள் என்று. ஆமென் அநேகருடைய உபதேசங்களும் இன்றைக்கு
மனிதர்களை சாத்தானுடைய வசமாக இழுத்து கொண்டிருக்கிறது. ஆமீன். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் மாத்திரமே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், சாமி சோத்திரம், சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு முன்பாக வெற்றி உள்ளவர்களாய் நிற்க முடியும். எபேசியர் 6வது அதிகாரத்தினுடைய ஆமீன் 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். நமக்கு எதிராளியாகிய பிசாசை ஆமீன் ஸ்தோத்திரம் நாம் எதிர்த்து போராடுவதற்கு ஆமீன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமீன். நமக்கு எதிராக இருக்கிற பிசாசை நாம் எதிர்த்து போராடுவதற்கு ஆமீன் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா பிசாமி தந்திரம் உள்ளவன் பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சோத்திரன் வகை தேடுகிறவன் ஆமீன் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நாம் என்ன பண்ணணுமா? ஆமீன் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். 12வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு நம்மோடு போராடுகிற, நம்மை விழத்தள்ள நினைக்கிற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற, கிறிஸ்துவை விட்டு தூரமாக்க நினைக்கிற பொல்லாத பிசாசுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் புரிந்து கொண்டால் மாத்திரமே அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும். சில சமயங்களில் ஆமென் நமக்கு தோணும், அவன் சொல்லுவது ஆமென் ஸ்தோத்திரம், அவன் சொல்லுகிற காரியம் நமக்கே ஆண்டவர் சொல்லுகிறது போல இருக்கும். ஆனால் நாம் யோசித்து கவனமாய் நடக்க வேண்டும். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, முதல்ல அவன் தந்திரமாய் தேவனுடைய ஜனங்களை பிடிக்கிறான். அவன் தந்திரமாய் தேவனுடைய ஜனங்களை பிடிக்கிறான். நாம் அதுல தெளிவுள்ளவங்களா இருக்கணும். அவன் தந்திரசாலி. அவன் சூழ்நிலையை அவன் பயன்படுத்துகிறவன், சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறவன். அவன் தந்திரமாய் நம்மை இழுத்துக்கொண்டு தேவனை விட்டு தூரப்படுத்துவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவன் நம்மையே சுற்றி சுற்றி வருகிறான். 2 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையாய் வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படி? ஆமை ஸ்தோத்திரம். இதை யாருக்கு ஒப்பிட்டு கொடுக்கிறார் என்றால், ஆமை ஸ்தோத்திரம் துருபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்களை. அப்படியானா கிறிஸ்துவை ஆராதிக்கிற, கிறிஸ்துவை சேவிக்கிற, கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆமீன் அர்ப்பணித்திருக்கிறவர்களை ஆமீன் வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் ஆமீன் என்ன பண்ணுவாங்களாம்? வீணான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தேவைகளை அல்லது ஒரு மனிதனை எப்படி பேசி எப்படி அவனை இழுக்கலாம் என்று பிளான் பண்ணி அவனை என்ன பண்றாங்கன்னா தந்திரமா பிடிக்கிறான். பிசாசானவன் இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருக்க விடாமல் பலவிதமாக ஆமை தந்திரத்தோடு ஜனங்களை ஆமை ஸ்தோத்திரம் தன்வசமாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு காலம் பாவம் செய்யக்கூடாது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும், பாவம் செய்கிறவன் மரிப்பான் என்றெல்லாம் பிரசங்கித்து பாவத்தை வெறுப்பது தேவனுக்கு பிரியம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்றெல்லாம் பிரசங்கித்த ஆமீன் பிரசங்கங்கள் தாண்டி இந்நாட்களே இணையதளங்களிலே நீ என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பார், நீ என்ன பாவம் செய்துட்டு வந்தாலும் உனக்கு கிருபை தருவார் என்று சொல்லி பிரசங்கித்து மக்களை வசப்படுத்தி தந்திரமாய் பிடிக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தந்திரமாய் ஜனங்களை பிடிக்கிறவரிடத்திலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். மனிதனை எப்படி வஞ்சிக்கலாம் என்று, எப்படி பிடிக்கலாம் என்று சாத்தானவன் அநேகரோடு இருந்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் ஆமீன் சாத்தானுடைய தந்திரமான உபதேசங்களுக்கு ஆமீன் உங்களை விட்டு கொடுக்காம நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆமென் நீங்கள் ஆமென் தேவ சமூகத்தில் உங்களை ஆமென் பழக்கிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம் அநேகர் கடைசி நாட்களே ஆமென் தந்திரமான ஆமென் உபதேசங்களை
ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஆமென் தன்வசப்படுத்துகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். 1 தீமோத்தேயு ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டு சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்திற்கு வேத வசனத்திற்கு உபதேசத்திற்கு விரோதமாக தங்களுடைய மாம்ச இச்சைக்கு ஏற்ப தங்களுடைய காதுகளுக்கு இனிமையாக ஆமென் ஸ்தோத்திரம் சுகபோகமான ஆமென் உபதேசங்கள் எல்லாம் சுகபோகமான வசனங்களை திரித்து பேசுகிற உபதேசங்களை அதை உபதேசிக்கிற ஆமென் போதர்களை தங்களுக்கு தேர்ந்து கொண்டு சத்தியத்தை விட்டு வழி விலகி கட்டுக்கதைகளுக்கு ஆமென் செவி கொடுக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். சாத்தானானவன் ஆமென் அநேக ஜனங்களை இப்படிப்பட்ட மாயமான உபதேசத்தில் செழிப்பான உபதேசத்தை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நன்மைகளை காண்பித்து ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை காண்பித்து விடுதலைகளை காண்பித்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை விட்டு ஆமென் வெளிவிலக செய்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கவனமாய் இருக்க வேண்டும். தந்திரமாய் பிசாசு நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் பிடிக்காதபடி தந்திரமாய் பிசாசு நம்மை ஆமென் தேவனை விட்டு தூரமாக்காதபடி கவனமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆமென் சாத்தானுடைய செயல்பாடுகள் என்ன? தம்முடைய தேவனோடு இருக்கிற ஜனங்களை தந்திரமாய் பிடிக்கிறான். தேவனிடத்திலே நிலைத்திருக்கிற ஜனங்களை தந்திரமாய் அவனிடத்திலிருந்து பிடிக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் மக்களை ஆமென் தன்னுடைய உபதேசத்திற்கு கொண்டு வருகிறான். ஆமென் நன்மைகளை ஆசீர்வாதங்களை காண்பித்து அவர்களை வழிவிலக செய்கிறான். இந்த வார்த்தையை கேட்கிற என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுக்கதைகளுக்கு ஸ்தோத்திரம் செவி கொடுக்காதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம் மாயமற்ற ஆமென் உபதேசத்திற்கு செவி கொடுங்க. மாயமான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மோசம் போகாதிருங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. 2 ஆமென் ஆசை காட்டுகிறவனாயிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தான் ஆசை காட்டுவானே ஆனால் அவன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமைக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அதற்கு ஆதாரமாக ஆமென் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது ஆமென் சாத்தானானவன் ஆமென் ஆசை வார்த்தைகளை கூறி ஆமென் ஏவாளை வஞ்சித்தான் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். ஆமென் அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்கலாம் என்று சொன்ன ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆமென் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு கடந்து செல்லுகிறார். ஆனால் ஆமென் ஆசை வார்த்தை ஆமென் காட்டி ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய செய்யாம எப்படியாவது தேவனை விட்டு தோட்டத்தை விட்டு அவருடைய பாதுகாவலை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக ஆமென் தந்திரமாய் பேச ஆரம்பிக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்திரீ தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள ரகசியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அவர் சொல்றா தோட்டத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் சொல்றா ஆமென் நாங்க புசித்தா அன்னைக்கே செத்து போயிடுவோம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சாத்தான் சொல்றான் நீ நீ சாக மாட்ட, நீ புசித்தா உன் கண்ணு திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல ஆவன்னு சொல்லி ஆசை காட்டும் போதுதான் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறதை கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்த. அது வரைக்கும் அந்த விருட்சத்தை பத்தி அவளுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது, அதை பற்றி அவளுக்கு ஒரு பெரிய எண்ணமே கிடையாது. எப்போ ஒரு ஆசை வார்த்தையை இந்த பிசாசு ஏவாளிடத்துல பேசினாலோ அப்பவே அவள்
அவளுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. சில இடங்களில் அநேகர் விழுந்து போகிற மிக முக்கியமான இடம் தெரியுமா? யாராவது ஒருவர் ஆசை வார்த்தை கூறும்போது, அல்லது யாராவது ஒருவர் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தோத்திர சில காரியங்களை கூறும்போது, அநேக ஆவிக்குரியவர்கள் இந்த இடத்துல விழுந்து எது பாவம் என்று நினைத்தார்களோ, எது அக்கிரமம் என்று நினைத்தார்களோ, எது அது அநீதி என்று நினைத்தார்களோ, சில இடங்களில் அது நல்லதென்று செயல்படத்தக்கதான செயல்களுக்கு நேராக கடந்து சென்று சாத்தானுடைய பிடியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பிசாசு நம்மை தேவனோடு சேர்க்க முயற்சி செய்ய மாட்டான். பிசாசு எப்படியாவது தேவனுடைய கரத்திலிருந்து நம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய கரத்திலிருந்து நம்மை சோதரம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆமென். இயேசுவோடு இருந்த பேதுருவை பார்த்து பேதுரு சொல்லுகிறான், உமக்கு என்ன நேர்ந்தாலும் நான் கூட இருப்பேன், என்ன தாண்டி தான் உமக்கு என்ன வேணாலும் நடக்கும் என்று சொல்லி ஆமென் அவன் வைராக்கியமாய் பேசும்போது இயேசு அவனை பார்த்து சொன்னார், பேதுருவே பேதுருவே, ஆமென் ஆமென், பிசாசானவன் கோதுமையை சொலகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிப்பதற்காக என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான், ஆமென், கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டுதல் செய்தேன். அப்படின்னா நம்மை சோதிப்பதற்கு காரணம் என்ன? நம்மை எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு தூரமாக்க வேண்டும், எப்படியாவது அவருடைய அன்பை விட்டு வெளியே கொண்டு வரணும். திரும்ப நம்ம அந்த பாதாளத்துக்கு, அந்த மரணத்திற்கு, அந்த அக்கினிக்கு நேராக நம்மளை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது அவனுக்கு விருப்பம் அல்ல. அப்படியானா என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய மாயமான உபதேசங்களுக்கு தந்திரமாய் பிடித்துக் கொள்வதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவன் ஆசை காட்டும் போது உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், தேவனை நோக்கி பார்க்கட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் செய்வதோ பார்ப்பதோ தேவனுக்கு பிரியமானது அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தேவனுக்கு ஆமென் பிரியமில்லாத காரியங்களை பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவ மகிமையை இழந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆமென் பிசாசானவன் ஏதாவது ஆசை வார்த்தை ஆமென் கூறி ஆமென் உங்களை ஆமென் தேவ அன்பை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறானே, ஆனால் உங்கள் ஜீவன் போனாலும் ஆமென் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பின்வாங்காதபடி தேவ சமூகத்தில் நிலைத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே ஆமென் ஜனங்களோடு பேசும்போது சொல்லுவார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஒற்றை கண்ணனாய் ஆமென் சோதரம் ரெண்டு கண்ணுள்ளவனாய் நீ எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போவது நலமாயிருக்கும். உன் வலது கை ஆமென் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கையை தரித்து எறிந்து போடு. ஒற்றை ஆமென் சோதரம் ரெண்டு கையுடையவனாய் எரி நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒரு கையுடையவனாய் பரலோகத்துக்கு போவது நலம். ஆமென். யோசித்து பாருங்க, உங்களை எந்த பாவத்துக்கு நேராக எந்த அவயவங்கள் உங்களை இழுக்கிறதோ அந்த அவயவங்களை கட்டுப்படுத்துவதற்கான மனப்பக்குவத்தை தேவ சமூகத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் ஆமென் சாத்தானுடைய ஆமென் தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளாய் இருக்கட்டும். ஆமென் அவன் நம்மை ஆமென் சோதிக்கும் போது அவனுடைய ஆமென் அவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை விட்டு கொடுத்துடக் கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆமென் நம்முடைய ஆசைகள் எல்லாம் கிறிஸ்துவை சாரட்டும். நம்முடைய ஆசைகள் எல்லாம் கிறிஸ்துவை சாரட்டும். கலாத்தியர்ல நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது மாம்சத்தின் இச்சைகளை குறித்து நாம் அங்கு பார்க்க முடியும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. மாம்சத்தின் இச்சைகள் யாவன ஆமென் அங்கு நம்ம வாசிக்க முடியும். இந்த கலாத்தியர்ல நிருபத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆமென் அங்கு சொல்ல சுவாமி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆமென் மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆமென் தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம் மாம்சத்தின் இச்சைகள் வெளியரங்கமா இருக்கிறது, மாம்சத்தின் ஆசைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வில்லு சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இவைகளெல்லாம் வெளியரங்கமா இருந்தாலும் அவர்கள் இன்னும் ஆமென் பிசாசுடைய கைக்குள்ளதான் இருக்கிறாங்க என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஆமென் மனிதன் சாத்தானுடைய செயல்பாடுகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் மூன்றாவதாக பிசாசானவன் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறானா, வியாதியினால கட்டுகிறான். ஆமென் வியாதியினால கட்டுகிறான். தன்னை தேவனுக்கு பிரியமாக எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் வாழ முயற்சி பண்ணாலும் சில சந்தர்ப்பங்களை சில வியாதிகளை கொண்டு போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிறது, அல்லது சில பிரச்சனைகளை கொண்டு போட்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிறது. இப்படி சில கிரியைகளை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு ஆதாரமாய் நாம் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் இங்கு ஒரு ஸ்திரீ ஆமென் பிசாசினால் ஆமென் அநேக நாட்களாக கட்டப்பட்டிருக்கிறார். ஆமென் நம்ம பார்க்க முடியும். ஆமென் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று ஆமென் அங்கு கூடியிருக்கிறோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா ஆமென் ஒரு வருடம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, சுமார் 18 வருடங்களாக சாத்தான் ஒரு ஸ்திரீயை ஆமென் வியாதியினால் கட்டி வைத்திருக்கிறார். சாத்தான் ஒரு ஸ்திரீயை வியாதியினால் கட்டி வைத்திருக்கிறார். ஆகவே ஆமென் வேதம் சொல்லுகிறது சில சந்தர்ப்பங்களில் வியாதி என்கிறதான கட்டுகளினால், பாவத்து நிமித்தம், பிசாசுடைய தந்திரத்து நிமித்தம், வியாதி என்கிற கட்டினால் சாத்தான் அநேகரை தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டு போகிறான். அவர்களை பிரித்து கொண்டு போயிட்டே இருக்கிறான். சில நெருக்கடிகளையும் சில பிரச்சனைகளையும் நீங்கள் நானும் பார்த்து ஐயோ எனக்கா இந்த நிலைமை, ஜெபிக்கிற எனக்கா இந்த நிலைமை, துதிக்கிற எனக்கா நிலைமை, ஆலயத்துக்கு போகிற எனக்கா இந்த நிலைமை, ஊழியம் செய்கிற எனக்கா இந்த நிலைமை. கவலைப்படாதீங்க. இந்த கட்டுகள் எல்லாம் விடுதலையாக்குவதற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பிசாசுடைய இஷ்டத்திற்கு உங்களை விட்டுக் கொடுக்கிறவர் அல்ல. பிசாசுடைய விருப்பத்திற்கு உங்களை விட்டுக் கொடுப்பதற்காக இயேசு உங்களை ரட்சிக்கவில்லை. நன்காக புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது ஆமென் பிசாசு வியாதியினால் அநேகரை கட்டி ஆமென் தந்திரமாக தன் வசம் இழுத்துக் கொண்டிருக்கிறான். தந்திரமாய் ஜனங்களை பிடிக்கிறான், ஆசை காட்டி தன் வசப்படுத்துகிறான், வியாதிகளை கொடுத்து தேவனை விட்டு பின்வாங்க வைக்கிறான். ஆமென் நான்காவதாக ஆமென் சோதிக்கிறவனாக ஆமென் ஒரு மனுஷனை சோதித்து சோதனையின் மூலமாக தன் வசம் இழுப்பதற்காக முயற்சி பண்ணுகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சோதனை பிசாசுடைய சோதனையினால் சிக்குண்ட சிலரை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆமென் ஒரு வித்தியாசமான எண்ணத்தோடு மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் வாசித்தா அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இங்கு பிசாசானவன் சோதிப்பதற்காக ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே நம்ம வாசிக்கும் போது நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் அங்க தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பகலும் இயேசு 40 நாள் உபவாசித்த பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு பசி உண்டானது. பசி உண்டானப்போ பிசாசு சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம தியானித்தா இரவு பகலும் அவர் உபவாசித்த பிறகு பசி அவருக்கு ஒரு தேவை வந்தது. ஆமென் ஏதாவது கிடைச்சா சாப்பிடலாம், பசி ஆறலாம் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற வண்ணமாக சோதனைக்காரன் வருகிறான். இவன் இந்த இடத்துல காண்பிக்கிற 3 சோதனைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட தேவனை வெளிப்படுத்துகிற விதமாகவே அங்கு காணப்படுகிறது. ஒன்று ஆமென் நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணும்னு சொல்லி இயேசுவிடத்துல சொல்றான். யோசித்து பாருங்க, வனாந்தரத்துல கடை இல்லை, தண்ணி இல்லை, எந்த விதமான ஆமென் ஸ்தோத்திரம் சப்போர்ட்டும் இல்லை, பசி, ரொம்ப தூரம் ஊருக்குள்ள வரணும்னா நடந்து வரணும், கொடூரமான வெயில், ரொம்ப நம்ம ஸ்தோத்திரம் வேதனையான நிலைமை. இப்போ ஆதரவு செய்கிறவனாய் அவருக்கு ஆமென் நல்லது செய்வது மாதிரி ஆமென் சோதனைக்காரன் நல்லது சாத்தான் வந்து சொல்றான், உமக்கு கிருபை உண்டு, உமக்கு வல்லமை உண்டு, நீர் ஆண்டவர், மனுஷனுடைய பாவங்களை ரட்சித்து விடுதலையாக்குவதற்காக அந்த உலகத்துல வந்தீங்க, இப்போ நீங்களே பசியா இருக்கிறீங்க, ஒண்ணு பண்ணுங்க, இந்த கல்லை எடுத்து அப்பமாக மாற்றி புசித்து நீங்க வந்து உங்க பசியை ஆற்றுங்கன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க, நல்ல ஒரு ஐடியா தான். ஆனா பிசாசு இப்படிதான். ஆமென் ஸ்தோத்திரம் சில நேரங்கள்ல அனுகூலமானதையே செய்வான். ஆமென். ஆனா
அங்கு இயேசு சாமி செய்திருந்தா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக அல்ல, பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து மாறி இருப்பார். ஆனா இயேசு என்ன சொல்லி ஜெயித்தா தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ நினைக்கிற ஆமென் அப்பம் சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன் நீ நினைக்கிற இல்ல. ஆமென் அவருடைய வார்த்தை எனக்கு வந்தாலே போதும், அவருடைய வார்த்தை வெளிப்பட்டாலே போதும், எனக்கு ஜீவன் உண்டாகும், பலன் உண்டாகும் என்று. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா ஆமென் 5வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 4:5 வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா, பிசாசானவன் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த நரகத்திற்கு மேலாக கொண்டு தேவாலயத்தின் உப்பிரிகைகளை கொண்டு அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளை குதியும், உம்முடைய தூதர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உம்மை குறித்து கட்டளையிடுவார், அவர்கள் வந்து உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. அப்படின்னா இவ்வளவு தூரம் நீங்க நடக்க வேண்டிய தேவையில்லை. இந்த உயரத்திலிருந்து நீங்க கீழே விழுந்தாலே, கீழே சாடினாலே போதும், நீங்க போக வேண்டிய இடத்திற்கு உங்க தூதர்களே கொண்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு ஐடியா தானே? ஒன்று, பசிக்கு கல்ல அப்பமாகும். 2, ஏன் இவ்வளவு தூரம் நடந்து போகணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த ஹைட்ல இருந்து அல்லது இந்த பர்வதத்திலிருந்து கீழே சாடினா போதும், நீங்க சாடும் போது தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார், தூதர்கள் வந்து உங்களை கரங்களை ஏந்தி நீங்க போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுவார். ஆனா இயேசு அதற்கு என்ன பண்ணல? ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சில சமயங்கள்ல நம்ம தேவனை பரீட்சை பார்க்கிறோம், இது அவரால் முடியும், இது அவர் செஞ்சா நான் இப்படி இருப்பேன், அவர் எனக்கு தந்தா நான் அதை செய்வேன். இதெல்லாம் தேவனை பரீட்சை பார்க்கிறதுல ஒரு விதம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை ஜெயித்தார். தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கான செயல்களை கண்முன்னாக கொண்டு நிப்பாட்டினப்போ ஆமென் ஸ்தோத்திரம் அவர் வந்து அதை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென் பூமியின் உள்ள ஆமென் ஒரு பெரிய மலைக்கு மேல் அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் ஆமென் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்படின்னா ஒரு ஈஸியான வழியை காட்டி கொடுக்கிறான். ஆமென் இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென் வந்தப்போ இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு திட்டத்தை பிதாவானவர் வைத்திருந்தார். அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்து ஆமென் மனிதர்களால் பிடிக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு ஆமென் குற்றவாளிகள் அடையும் தண்டனையான ஆமென் மரண தண்டனை சிலுவையில் அடையப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு வரை ரத்தம் சிந்தி ஆமென் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து ஜனங்களை மீட்க வேண்டும், பிசாசு மீட்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனா அவன் சொல்ற, நீங்க இது எதுவுமே செய்ய வேண்டாம், நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஒரே ஒரு காரியம், என்னுடைய காலில் மட்டும் விழுந்தா போதும். யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட நல்ல ஒரு சோத்திரம் வாய்ப்பு தானே. ஆனா ஆண்டவர் ஆமென் பிசாசுடைய திட்டத்திற்கோ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. தேவனுடைய திட்டம் எது என்பதை நன்கு புரிந்திருந்ததுனால அவனை கடிந்து கொண்டார். ஆமென் அவன் அவரை விட்டு போனான். 10வது வசனம் சொல்லுது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி வசனத்தின் மூலம் அவனை ஜெயித்தார், அவனை துரத்தினார். ஆமென் வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை விட்டு போன பிறகு தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். சில நெருக்கங்களும் சில பிரச்சனைகளும் ஆமென் சில தனிமையான சூழ்நிலைகளும் உங்களை நெருக்கும் போது கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். கவலைப்படாதீங்க. ஆமென் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவைகளை அவைகளை ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்தில் ஆமென் தொடர்ந்து நீங்க ஸ்தோத்திரம் ஆமென் பிரயாசப்படுங்க. ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய தந்திரங்களுக்கு உங்களை விட்டு கொடுத்துடாம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம். 5வதாக மயக்குகிறவனாக
அப்படின்னா ஆமென் கலாத்தியர்கள் என்ற 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதாக ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. அப்படின்னா கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தினீங்களே, கிறிஸ்துவை விசுவாசித்தீங்களே, இவ்வளவு சீக்கிரமாக மாயமற்ற உபதேசத்திற்கு யார் உங்களை இவ்வளவு சீக்கிரமாய் வெளியே கொண்டு வந்தாங்க அல்லது மயக்கினாங்க? சில சமயங்களில் மாயமான உபதேசத்திற்கு மதிமயங்கி பிசாசுக்கு அடிமையா இருக்கிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. கேட்டா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் ஆமென் பிசாசுடைய மயக்கத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பிசாசுடைய கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்க. அவன் ஆசை காட்டும் போது அதில் மயங்கி விடாம இருங்க. வியாதிகளை கொண்டு போட்டு உங்களை கட்ட நினைக்கும் போது ஜெபத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். சோதிக்க நினைக்கும் போது அவன் சோதிக்கிறதற்கு ஆமென் உங்களிடத்தில் வரும்போது சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்க. எந்த விதமான மயக்க ஆமென் உங்களை ஆசை காட்டி உங்களை மதி மயங்க வைத்து உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளுக்கு உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு போக நினைக்கிற எந்த ஸ்தோத்திர காரியங்களுக்கும் உடன்படாம தேவனுக்கு பிரியமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. சாத்தானை ஜெயிங்க, ஜெயித்துக் கொள்ளுங்க. வேதத்தில் பவுல் சொல்லும் போது சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நிதானமாய் பொறுமையாய் இது தேவனுக்கு உகந்ததா, தேவன் அனுமதித்ததா, தேவனுக்கு பிரியமானதா அல்லது சாத்தான் செயல்படுகிறானா என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்று ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. உலகம் அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த தேவனாகிய ஆண்டவருக்கு முன்பாக பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் நிற்க பிரயாசப்படுங்க. உண்மையாய் நிலைத்திருங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி ஆமென் ஆண்டவரே, நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சோதனைக்காரனாகிய பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து செயல்படுகிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எந்த மாயமான ஆமென் ஸ்தோத்திரம் உபதேசங்களுக்கோ தந்திரமான கிரியைகளுக்கோ ஆசை வார்த்தைகளுக்கோ அல்லது ஆண்டவரே வியாதியின் கட்டிலிருந்து வரும்போது ஆமென் எங்களுடைய ஆமென் அப்பா எதிர்ப்பின் மூலமாகவோ அல்லது சோதனை வரும்போது ஆண்டவரே அதை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நின்று சாத்தானுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது சூழல்ல சோர்ந்து போய் ஆமென் பிசாசுடைய தந்திரமான வலையில விழுந்து சிக்குண்டவர்களாய் இருப்பார்களே, ஆனால் இந்த நிமிடமே அதன் அவர்களை விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் உமக்காய் நிற்க உதவி செய்வீராக. பிசாசு வியாதியை போட்டு கட்டி வைத்திருக்கிறானே, ஆனால் கட்டுகள் இப்பொழுதே மாறட்டும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே மாறி போகட்டும். ஆமென் அப்பா, எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் யாதொரு வியாதியும் வரப்பண்ணேன் என்று சொன்ன வேத வசனம் இப்போதே அந்த குடும்பங்களில் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். படுக்கை நிலைமைகள் மாறட்டும், சாபத்திடான வியாதிகள் மாறட்டும், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்று பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.